ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விலாக். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். விலாக் நம்பர் 15. சண்டே அன்னைக்கு எங்கன்னா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டி நகர் போனோம். சரவணாவில் போயிட்டு சில பாத்திரங்கள்லாம் பார்த்தோம். ஜெயச்சந்திரன்லேயும் நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ஜெயச்சந்திரன்லேயும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஜெயச்சந்திரன் பாத்திரக்கடை. நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. மோஸ்ட்லி பிளாஸ்டிக் சாமானுங்க தான் நிறைய இருந்தது. விலையும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ரீசனபிளாக இருந்தது. ஆனால் நிறைய பொருட்கள் உடஞ்சிருந்துச்சு. ஸோ கொஞ்சம் அது டிசப்பாயிண்ட்டாக தான் இருந்தது. இருந்தாலும் நமக்கு தேவையானது ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு தான் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா முட்டை கட் பண்ணுறது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது என்னன்னு கேட்டதுக்கு டேப்லெட் வச்சுக்கிறது. ஏஎம்னா காலையில் போடுற டேப்லெட்டு, மத்தியானம் போடுற டேப்லெட்டு. அதே மாதிரி நம்ம ஊருக்கு போகிறோன்னா சாட்டர்டே சண்டேன்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லாமே. அப்புறம் ஃபோல்டிங் கிளிப்பு, அதுவும் பரவாயில்ல, ரீசனபிளாக இருந்துச்சு. இது கப் கேக் செய்கிறதுக்காக. இது என்னன்னு எனக்கு தெரியலை, இருந்தாலும் வாங்கலை, வேணான்னு வச்சுட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி ஸ்கொயர் டைப் வாளியெல்லாம் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி டேபிள் ஷீட் இருந்தது. அது 1 மீட்டர் 98 ரூபான்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக அந்த மாதிரி இருந்தது, அதான் வச்சுட்டு வந்துட்டேன். நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம் தான் இருந்துச்சு. அப்புறம் கார்டனிங் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருந்தது. கத்திரிக்கோல், மண்வெட்டி இதெல்லாம் இருந்துச்சு. அந்த கார்டனிங்லலாம் நான் செக்ஷன் இன்னும் போகாததுனால அதோட விலையெல்லாம் ரீசனபிளாக இருக்குதா என்னங்கிறது தெரியலை. ஸோ அதனால தான் நான் விலையை காமிக்கலை. வெஜிடபிள் அண்டு ஃப்ரூட் ஸ்டோரேஜுக்கு கூடைங்கெல்லாம் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. டிசைனாக கலர்ஃபுல்லாக இருந்தது. ஃப்ளோர் வந்தோம். அங்கே பார்த்தா இந்த மாதிரி ஷோகேஸில் வைக்கிற வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. எல்லாமே 1000க்கு மேலே தான். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதையும் நாங்கள் பார்த்துட்டு ஒன்றும் வாங்கலை. கூலிங் கிளாஸ்லாம் இருந்துச்சு. ஷோகேஸில் வைக்கிறதுக்கு குபேரர் நிறைய இருந்தது. பிஸ்னஸ்க்கு வைக்கிற குபேரர் தான் நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பொம்மை பார்த்திங்கன்னா புத்தர் பொம்மை, அழகாக தலையை ஆட்டிக்கிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் ஷோகேஸில் வச்சாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். விலையும் பரவாயில்ல. அப்புறம் லைட்டெல்லாம் வச்சுருந்தாங்க, எலக்ட்ரானிக் லைட் வச்சு. இந்த கிளாஸ் ஐட்டம், குட்டி குட்டி பாட்டில்லாம் வச்சுருந்தாங்க. இது தண்ணியில் போட்டு வைக்கிறதுக்கு இந்த தாமரைப்பூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரியாலிட்டிக்காக இருந்தது. 95 ருபீஸ் போட்டிருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் சாமி படங்கள் இதெல்லாம் ரொம்ப பெருசாகவே வச்சுருந்தாங்க. எல்லா சாமியும் இருந்துச்சு. முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டின் எல்லா சாமியும் இருந்துச்சு. அதுக்கு மேலே ஷோகேஸில் வைக்கிற விநாயகர், கிருஷ்ணர், இது கண்ணாடியிலே செய்த லிங்கம், ஜீசஸ்ஸு, ஏஞ்சலு ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான். 55 போட்டிருந்தாங்க. இது கண்ணாடி கப்பு 198 போட்டிருந்தாங்க. இந்த கப்ஸ் எல்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான் இருந்துச்சு. இவ்வளோ குட்டியாக இருக்குது கண்ணாடி கப்பு. 198 போட்டிருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸ் பார்த்தோம். பாப்பா வேறு இதை வாங்க அதை வாங்கன்னு நடுவில் தொல்லை பண்ணிவிட்டு எதையாவது எடுத்துகிட்டு காமிச்சிட்டே இருந்தா. அப்புறமா அவளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்து நான் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லி விட்டுட்டேன். எவர் சில்வர்லேயே ஹாட் பாக்ஸ்லாம் இருந்துச்சு. வாட்டர் பாட்டில்லாம் டிசைனாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் எப்படி தண்ணி குடிப்பாங்க, இந்த தண்ணி எப்படி பற்றும் அப்படின்லாம் தெரியல. விலை பார்த்தா 398 போட்டிருந்துச்சு. இது கேமரா மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கே தவிர பட் காஸ்ட்லியாக இருந்தது.
ஸ்டாண்டெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கலர் கலராக வச்சுருந்தாங்க. இது மல்டி பர்பஸ் ஸ்டாண்டு தான். இது வந்து கீ ஸ்டாண்டு. செவுத்துல அழகாக மாட்டி வச்சுட்டு கீழெல்லாம் மாட்டிக்கலாம். எல்லாம் சாமி படமும் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் எவர் சில்வரில் தான் இருந்தது. நான் இதெல்லாம் ரொம்ப ஒர்த்தாக தெரியல. எவர் சில்வர் யூஸ் பண்ணால் தீஞ்சு போயிடும் பாத்திரம், சீக்கிரம் கருப்பாயிடும். அதனால் இதெல்லாம் நான் வாங்கலை. இது மாதிரி நிறைய ஷேப்ஸில் இட்லி தட்டெல்லாம் இருந்துச்சு. ஸ்கொயர் டைப்பு, ட்ரையாங்கிளு, ரவுண்டு, இடியாப்பத்தட்டு இதெல்லாம் இருந்துச்சு. ஒரு தட்டு 98 ருபீஸு. இது மாதிரி அடுக்கடுக்கு பாத்திரங்கள் இருந்தது. இது வந்து ட்ரையாங்கிள் முக்கோணமாக ஒரு டின்னு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுக்கு வாளி கூட ரொம்ப குட்டியாக இருந்தது. இதில் பெருசாக தெரியுது, பட் ரொம்ப குட்டியாக இருந்தது. வாளியெல்லாம் அழகாக இருந்துச்சு. சட்னி இந்த மாதிரி சாம்பார் ஒருத்தங்க மட்டும் வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்துச்சு. எல்லா விதமான ஸ்டாண்டும் இருந்தது. எனக்கு விலை எல்லாத்தோடதையும் கம்பேர் பண்ணி பார்க்கல ரீசனபிளாக என்னங்கிறது தெரியல. தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். எல்லா சைஸ்லையுமே ஸ்டாண்ட் இருந்துச்சு. இது கார்னர் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. 498 போட்டிருந்துச்சு. இது புல்லட் மிக்ஸி. இது வந்து 2 ஜார் தான் இருக்குது. 2280 போட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாண்டு. இதில் வந்து படி இறங்கையில் என்னென்ன ஸ்டாண்டு இருக்குதோ எல்லா ஸ்டாண்டையும் ஷோவுக்காக மாட்டி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு வெளில வந்துட்டு அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அழகாக இருந்துச்சு. காமிச்சிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.